ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஆட்டம்பர்க் ரெனேசா இந்த ஃபேன் பற்றி பார்க்கலாம். இது நான் இப்போ ரீசெண்டாக அமேசானில் வாங்கினேன். 4000 rupees. இது விங் சைஸ் வந்து 1200 mm. அவங்க நிறைய வேரியண்ட் வச்சுருக்காங்க. இதோட பெருசு கூட இருக்குது. இதோட பெருசுனா 1400 mm அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய ஹாலு இல்லாட்டி நீங்கள் பெரிய ரூம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இன்னொரு ஃபேன் இருக்குது அப்படின்றனால நான் அந்த 1200 தான் வாங்கினேன். இது வந்து கூட ஒரு ரிமோட்டும் வருது வித் எல்இடி ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது வந்து பிஎல்டிசி ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேன் டெக்னாலஜியில் சவுண்டு கம்மியாக இருக்கும், அப்புறம் வந்து எனர்ஜி கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் இவங்களோட செல்லிங் பாயிண்ட். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி சவுண்டு கம்மியாக இருக்கா அப்படின்னா இல்லை. நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓரளவுக்கு சவுண்டு இருக்க தான் செய்யுது. இது இந்த ஆன் பட்டன் ரிமோட்டில். ஸோ ஆன் ஆகும்போது அந்த எல்இடி வந்துட்டு ஆன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த சவுண்டு இருக்க தான் செய்யும். பார்த்து கேட்டிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 6 ரெகுலேட்டர் வராது இதில், ஏன்னா உங்களுக்கு ரிமோட் கொடுக்கறனால. இப்போ உங்களுக்கு 6 இது மாதிரி இருக்கும். ஸோ 1 2 3 4 5 பின்றது வந்து 6ன்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பியில் வச்சிங்கன்னா நல்லா ஃபுல் ஃபாஸ்ட்டில் வரும். பியில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த எல்இடியும் ஃபுல்லாக எரியும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்இடினே தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. அதை அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே எல்இடி எரிஞ்சிட்ருக்கும். மற்றபடி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது உங்கள் நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்இடி காட்டும். 3னா 3, 5னா 5, பினா வந்து உங்களுக்கு 6. அதை தவிர்த்து ஸ்லீப் அப்புறம் டைமர் கொடுத்துருக்காங்க. இப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போது டைமர் பார்த்தீங்கன்னா இப்போ 1 எல்இடி இருந்ததுன்னா 1 ஹவரில் அது ஆஃப் ஆகிடும். 2னா 2 ஹவரில் ஆஃப் ஆகும். 3னா 3 ஹவரில் ஆஃப் ஆகும். 6னா 6 ஹவரில் ஆஃப் ஆகும். இன்னொரு தடவை அந்த டைமர் பட்டன் அமுக்குனிங்கன்னா ரீசெட் ஆகிடும். எப்பயும் போல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்புன்னு ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட அதே லாஜிக் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அமுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இனிஷியல் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடுக்கு வரும். அதுக்கடுத்த 2 ஹவர்ஸ்க்கு 4 ஸ்பீடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 4 ஸ்பீட்லேயே கண்டினியூஸாக ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸ்லீப் இன்னொரு தடவை அமுக்குனிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஓகே டு பை. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நார்மல் ஃபேனு இதை விட நல்லா சுற்றுற ஃபேனே உங்களுக்கு 2000 rupeesல கிடைக்கும். நல்ல ப்ராண்ட்லேயே உங்களுக்கு கிராம்ப்டன் மாதிரி ப்ராண்ட்லேயே. அதனால் இதை நீங்கள் வாங்கணுமா அப்படின்றத டிசைட்